ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் CBIS அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கொள்ளார் பகுதியில் உள்ள சிப்காட் வளாகத்தில் இளைஞர்களுடைய அந்த கனவுகளை பதிவு செய்யும் என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற திட்டத்தை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்ல கவர் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதி 2026 திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அப்படிங்கிற இடத்துல உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்கள் வீடுகளுக்கு குடும்பங்களுக்கு செஞ்சு அவர்களுடைய அந்த கனவுகளை எண்ணங்களை கேட்டறிந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்ல பதிவு பண்ணி அந்த திட்டங்களை 2030க்குள்ள செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் உங்க கனவை சொல்லுங்க. ஸோ நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா February 4, 2026 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இளைய தலைமுறையினரின் எண்ணங்களை மறைந்து அவர்களின் கனவுகளை சேகரிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி இதை செயல்படுத்த இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் வெல்ஃபேர். ஸோ இவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க. ஸோ இந்த இணையதளத்துல பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் அவர்களுடைய அந்த கனவுகளை பதிக்க வேண்டும். ஸோ அந்த பதிவாக கூடிய அந்த கனவுகளின் அடிப்படையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்கால கனவுகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு இந்த திட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் சூரிய மின்சக்தி திட்டத்தில் 28 லட்சம் வீடுகள் பயன். ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்ல கவர் ஆகும். ஸோ எந்த திட்டத்தின் கீழ் இது இந்த சூரிய மின்சக்தி திட்டம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 February 15ஆம் தேதி இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலார் எனர்ஜியில இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் இந்த திட்டம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரூஃப்டாப் வீடுகளில் ரூஃப்டாப்ல அந்த பேன்ல வைப்பாங்க. அதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா சூரிய மின்சக்தியை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதுல 2027க்குள்ள 1 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு இந்த மின்சக்தியை வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 28 லட்சம் வீடுகள் பயனடைந்திருக்கு அப்படின்னு இந்த திட்டத்தின் கீழ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த மினிஸ்ட்ரி இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ 1 கிலோவாட்டுக்கு அப்படின்னா 30,000 மானியம் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும். 2 கிலோவாட் அப்படின்னா 60,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 78,000 வரைக்கும் மானியம் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோல்ல இருந்து நம்ம அதிகப்படியாக மின் உற்பத்தி பண்ணும்போது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த சோலார் எனர்ஜில இருந்து நம்ம மின் உற்பத்தி பண்ணும்போது அந்த பாதிப்புகள் ரொம்ப நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதிக்காது. ஸோ இந்த மிட்டிகேஷன் மெஷராகவும் இதை என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம்.